இங்கே எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவேன்னான்னு எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அம்மா அப்பாலாம் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்காரரும் அப்படி தான் சொன்னார். அப்புறம் போக போக அவரும் ஒத்துக்கிட்டதுனால இப்போ வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர் 164 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களாம்மா? வணக்கம்மா. இந்த தடவை எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தானே ஓட்டு போடுவேன். ஆனால் ஓட்டு எடுத்தானோ இல்லை, காசு மட்டும் இப்போ கொடுத்துருப்பாங்க. அடுத்த வருஷம் 5ஆவது வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். என்னம்மா நீ சொல்கிற? ஓட்டு அடியிலேருந்து எப்படிம்மா காசு தருவோம்? அதுவும் 5ஆவது வருஷம் நான் இருப்பேனா இல்லையா? நீ நம்மளுக்கு என்ன கேரண்டி? அதெல்லாம் இருப்பீங்கண்ணா. நீங்கள் வந்து ஓட்டு ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி, மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி சீக்கிரமாக ஒரு ஆட்சி கொண்டு வாங்க. அடுத்த 5ஆவது வருஷமும் நீங்கள் தான் முதலமைச்சரே. நான் சொல்றேன்டா, யூடியூப்ல வீடியோ போட்டு உங்களுக்கு பெரிய லெவல்ல எல்லாரும் ஓட்டு போற அளவுக்கு பாத்துக்கணும்னா நீ காசு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போகணும். பார்த்து தங்கச்சிங்க இல்லைப்பா தங்கச்சி, நம்மளுக்கு ஓட்டு ஐடி இருந்தால் தான் காசு தர முடியும். நீங்க ஓட்டுக்கு தான் காசு தரீங்களா? அப்போ இப்படிதான் தமிழ் மக்கள் எல்லாம் ஏமாத்துறீங்களா? இது யூடியூப்ல போட்டு உங்களை அந்தர் பண்ணிடுறாருங்க. இது மாதிரி தான் நீங்க காசு கொடுத்து ஓட்டு. அதெல்லாம் பண்ணாதம்மா. ஒன் மாதிரி தான் காசு கொடுத்துருப்பாயா, இல்லைன்னா அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ. காசு குடியா என்னம்மா அப்படிமா? அந்த பயம் இருக்கணும். எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்க. ஓடி போயிடுங்க. இன்னும் 5ஆவது வருஷத்துல உனக்கு ஓட்டு போறேன். எல்லாம் சீக்கிரமா கொண்டு